கோவையிலிருந்து நம்மளுடைய பேச்சுக்கு இணங்க வந்திருக்கும். அதாவது நியூமராலஜி அடிப்படையில் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் உலகத்துக்கு என்னையே தெரியப்படுத்திய வினோதினி மேடம் அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு என்னோட அன்பு கலந்த வணக்கங்கள். அதாவது நிறைய சேனலில் பேசியிருக்கேன். ஆனால் கரூர் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாக எளிமையான மக்கள்கிட்ட போய் நான் சேர்ந்துருக்கேன். அதனால் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு. என்ன மாதிரி பதிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம முதல்ல ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வண்டியிலையோ பஸ்ஸுலையோ இல்லை நடந்தோ போய் ஒருத்தரை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி செல்ஃபோனே கிடையாது இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு அமெரிக்காலையோ லண்டன்லையோ இல்லை ஆஸ்திரேலியாலையோ இல்லை துபாயிலோ எல்லாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிருந்தே நம்ம பேசுகிறோம். எதன் மூலமாக பேசுகிறோம்? செல்ஃபோன் மூலமாக பேசுகிறோம். செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுது? செல்ஃபோனுக்குள்ள ஒரு எந்திரம் மாதிரி என்ன இருக்குங்க, சிம் இருக்கு. அந்த சிம்மில் எண்கள் தான், சிம்மில் உள்ள எண்கள் தான் நம்ம மற்றவங்க கிட்ட நம்மளையே கூட்டிகிட்டு போகுது, கம்யூனிகேட் பண்ணுது இல்லைங்களா? அப்போ அந்த எண்கள் என்ன மாதிரி நம்மளுக்கு பலனை கொடுக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதில் எங்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேன்சி நம்பராக பாருங்க. ஏன்னா இதை செல்ஃபோன் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது, எண்கள்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபோனில் அதாவது ஃபேன்சி நம்பர்ஸ், எனக்கு ஃபேன்சி நம்பர்ஸ் தான் வேணும், ஈஸியாக சொல்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு சரிங்களா? எனக்கு ஈஸியாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியான நம்பராக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? அது எந்த மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு தான் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுங்கிற நம்பர் இப்போ ஒரு 3 தடவை ஒன்றுக்கு, இப்போ எப்படின்னா 111111 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1111 வருது, 111 அப்படின்னு வருது. அந்த ஃபோன் நம்பரில் ரிப்பீட்டடாக வருது. ஃபோன் நம்பரில் 10 நம்பர் இருக்குங்களா? அந்த 10 நம்பரில் இந்த ஒன்றுங்கிற நம்பரே பார்த்துட்டிங்கன்னா 4 தடவை வந்துருச்சு, 3 தடவைக்கு மேலே வந்துருச்சு. அப்போ அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இல்லாத இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று எப்படின்னா, ஒரு அப்பா அப்பாவோட அனுகிரகம் குறைவாக அவங்களுக்கு இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்து தான் நடக்கும். இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இவங்க முடிவு எடுக்கிறதுல கோட்டை விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒன்று வர்றது என்ன 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 மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது? முடிவெடுக்கிறதுல இவங்க கோட்டை விட்டுருவாங்க. கரெக்டாக முடிவெடுக்கிற நேரம் கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாமே டேலண்ட்டு, திறமைகள், எல்லாம் அரசியல், எல்லாத்துக்கிட்டையும் செல்வாக்கு, தலைமை பண்பு எல்லாமே இருக்கு இவங்ககிட்ட. சரிங்களா? அதனாலேயே நிறைய வாய்ப்புகளை இழப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வர்றாங்க அப்படின்னா, அண்ணா வாங்கினா உட்காருங்கண்ணா அப்படின்னு சொன்னாதான் அந்த இடத்துக்கு போவாங்க. இதே யாரும் சொல்லலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி என்னன்னா இவங்களோட வாய்ப்புகளை இவங்க கண்டிப்பாக இவங்க இழப்பாங்க. இந்த ஒன்று தொடர்ந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? அதாவது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு பரம்பரை தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒன்றுங்கிற நம்பர் தொடர்ந்து வந்ததுன்னா நம்ம எப்படி இருக்கோம், என்ன மாதிரி நம்ம வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. நான் சொல்ற பலன்கள் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு தேவை என்ன, நம்ம நல்லா இருக்கணும், என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும், எனக்கு வருமானம் வரணும், அதுதான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இதுதான் நம்மளுக்கு தேவை. ஃபேன்சி நம்பர் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்போ இந்த ஒன்னாம் நம்பரே தொடர்ந்து ரிப்பீட்டடா வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பலன். யாருக்காவது இருக்கா? உங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லை. ஓகே.
அடுத்தது 2ஆம் நம்பர், 2ங்கிற நம்பர் தொடர்ந்து வருது. சரிங்களா, தொடர்ந்து 2ங்கிற நம்பர் வருது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அன்புக்காக ஏங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்படிங்க? அன்புக்காக ஏங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு மன நிம்மதிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிலையானதாக இருக்காது. சரிங்களா, அப்போ இவங்க வந்து இந்த 2ஆம் நம்பரை வந்து 2ங்கிறது சந்திரன் வந்து தினசரி வருமானத்தை கொடுப்பாரு. சரிங்களா, தினசரி வருமானத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா ஒரு 3க்கு மேல வந்துச்சுன்னா இந்த பலனை தந்துருவார். சரிங்களா, ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு நிலையானதாக வாழ்க்கை எதுவுமே நிலையானதாக இருக்காது. வேலைக்கு போறாங்களா, அந்த வேலை நிலையானதா இருக்காது. எதுவுமே நிலையானதாக இருக்காது. சரிங்களா, இது வந்து 2 ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான பலன். உங்க நம்பர்ல அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா, அடுத்தது இப்ப 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன வரும்? சளி சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா, சளி, அப்புறம் வந்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரி ஏதாவது நம்ம உணவு எப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு அது சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு வரலாம். ஓகேங்களா, அதனால இந்த 2ங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து வரலாமா? இவ்வளோ நம்ம ஏன் வந்து அன்புக்காக ஏங்கணும்? அப்போ அவங்களுக்கு அது கிடைக்காதனாலதான் அன்புக்காக ஏங்குவாங்க. அப்போ அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்ப அதை மாற்றம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற கொடுப்பனைகள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது 3ங்கிற எண்ணு. 3ங்கிற எண்ணு வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா வருது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குடும்பத்துல கோயில் பணி செஞ்சவங்க, கோயில் பொறுப்புகள்லையோ இல்ல கோயில பணி செஞ்சவங்களோ கண்டிப்பா இருப்பாங்க. குழந்தை சம்பந்தமான சிந்தனை இல்ல கவலை இருந்துட்டே இருக்கும். குருனா யாரு? குழந்தை. அப்ப வந்து குழந்தை சம்பந்தமான ஒரு சிந்தனை, ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, இவங்க வந்து மத்தியம வயதுக்கு மேலதான் இவங்க ஜெயிக்க முடியும். மத்தியம வயதுக்கு மேலதான் இவங்க ஜெயிக்க முடியும். இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா, கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் வெயிட் போடுறது, அதனால பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா, அதனால வந்து இந்த 3ங்கிற நம்பர் வந்து எப்படின்னா ஊருக்கு உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப ஜோதிடம், ஆன்மீகம், அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ஓரியன்டா இருந்தா ஜெயிச்சுக்கலாம். ஓகேங்களா, சர்வீஸ் ஓரியன்டா இருந்தா ஜெயிச்சிடலாம். இதே வந்து வேலை தொடர்பான வேலையில் இருக்காங்க, அவங்க வந்து நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இந்த நம்பர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா ஜெயிக்க முடியாது. படிப்படியா தான் நடக்கும். அது மத்தியம வயதுக்கு மேலதான் நடக்கும். சரிங்களா, அதனால நீங்க உங்களோட நம்பர்ல இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா மாற்றம் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா, அடுத்தது 4ங்கிற நம்பர். 4 யாரு? ராகு. அப்போ அந்த 4 வந்து ஒருத்தர் பயன்படுத்துறாரு அப்படின்னா அவங்க குடும்பத்துல கலப்பு திருமணம் உண்டு, காதல் திருமணம் உண்டு. சரிங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய அமானுஷ்யங்கள் உணர்வாங்க. அவங்க இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா யாராவது போய் தொடர மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி என்னன்னா நிறைய அமானுஷ்யங்களை இவங்க உணர்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்புகள் இவங்களுக்கு ஏற்படும். அந்நிய மொழி பேசுறவங்க நண்பர்களா இருப்பாங்க, இல்ல பக்கத்துலயும் கூட இருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனப்பயம் இருந்துட்டே இருக்கும், மனசுல ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்போ 4ங்கிற நம்பர் தொடர்ந்து வருது அப்படின்னாலே எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது. சரிங்களா, எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது. அப்ப வந்து என்னன்னா பொதுவாவே வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காதல் திருமணங்கள் பண்றாங்கன்னா எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க? அப்ப இனிமேல் வர ஜெனரேஷன் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா நம்மளால இப்ப அந்நிய மொழி பேசுறவங்க நம்மளுக்கு நண்பர்களா இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனாலும் நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை? அப்ப உங்களோட நம்பர்ல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா, அடுத்தது 5ங்கிற நம்பர். 5ங்கிறது யாரு? புதன். இந்த புதன் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த 5ங்கிற நம்பர் ரிப்பீட்டடா வருது. ரிப்பீட்டடா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 நம்பருக்கு மேல 5 வருது. இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா இவருக்கு நல்ல திறமைகள் நிறைய இருக்கும். ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ற திறமை இவருக்கு அதிகமாக இருக்கும். இவரை ஒருத்தர் வந்து வேலைக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் நல்லா சம்பாதிப்பாரு.
ஆனா அதே இவர் வந்து 5 நிறைய வச்சிருக்கிறாரு இல்லையா, அவர் ஒரு பிசினஸ் பண்றாருன்னா பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதாவது எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், தனியா நின்னு போராடிட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், தனியா நின்னு போராடிட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து இது என்னன்னா, இந்த 5ங்கிற நம்பர் வந்து ஒரு அதாவது 3க்கு மேல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன் தருதுன்னு பாருங்க, அதை மாற்றம் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுது, நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்குதுங்க. சரிங்களா? இதே அந்த 5 நம்பர் பயன்படுத்துறாங்கன்னா வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கலாம், ஸ்டேஷனரி கடை இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து 6ங்கிற நம்பர். 6ங்கிறது என்ன, சுக்கிரன். ஒரு 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 ஆணுக்கு 3 தடவைக்கு மேல வருது, திருமணம் காலதாமதமாக ஏற்படும். உடனே அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு 35 ஆயிடுச்சு திருமணம் இல்ல, 37 ஆயிடுச்சு திருமணம் இல்ல. நீங்க என்ன நம்பர் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. 3 6 வந்திருக்கா, 666 வந்திருக்கா, அப்ப அந்த அமைப்பு அப்படி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே மாதிரி பணம் சம்பந்தமான தேடல் இருந்துட்டே இருக்கும். பணம் சம்பந்தமான தேடல் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண்களால ஆண்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஓகேங்களா? அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால அதே மாதிரி 6ங்கிறது என்னங்க, பணம். அப்ப வந்து பணம் யாட்டாவது கொடுத்து ஏமாந்து போறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஓகேங்களா? அதனால உங்களோட நம்பர்ல 666 இல்ல 6666 ஆண்கள் வந்து பொதுவாகவே 66 இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க, இருந்ததுன்னா மாற்றம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கேது 7ங்கிற நம்பர். 7ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடா வருது அப்படின்னா ஒரு விரக்தி, ஒரு கவலை. இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு போனவங்க, இல்லை குடும்பத்தை பார்க்காம போனவங்க, அந்த மாதிரி இவங்களோட வம்சத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? திருமண வாழ்க்கையிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? ஒரு எப்போ பார்த்தாலும் எப்படின்னா ஒரு அவங்க எல்லாரும் ஒரு இதில் இருந்தால் இவங்க ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு கவலையிலே ஒரு விரக்தியிலேயே இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஏதாவது துறையில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் இதே ஒருத்தருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் உத்து கவனிங்க. ஏன்னா வந்து ஜோதிடம் வேறு எண்கள் வேறு கிடையாது. சரிங்களா? ஜோதிடம் அதாவது கிரகங்கள் தான் எண்கள். நம்ம எந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த எண்களை பயன்படுத்துறோம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து 8ங்கிற நம்பர். 8ங்கிறாரு சனி பகவான், கர்மக்காரகன். இந்த சனி பகவான் இப்ப 8 வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? நிறைய 8ங்கிற நம்பர் ஒருத்தரோட ஃபோன் நம்பர்ல ஒரு 10 நம்பருக்குள்ள ஒரு 4 நம்பர் வந்துருச்சு, இல்லை 3க்கு மேற்பட்டு வந்துருச்சு. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, தொழிலை பத்தின சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும். ஒரு வேலையில நிரந்தர வேலையில இருந்தாலுமே அவங்க வந்து எப்படின்னா இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போலாமான்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாமான்னு அந்த சிந்தனைகள் இருக்கும். இவங்க கிட்ட வேலை செய்யறவங்க நாளையே இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எப்படிங்க, இவங்க கிட்ட வேலை செய்யறவங்க நாளையே இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். சரிங்களா? அப்போ அதாவது முன்ஜென்ம பாவத்தினால வர்ற பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட என்ன காரணமே தெரியாது, நம்மளை சுத்தி ஏதோ பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன நம்பரை பயன்படுத்துறோம்னு கவனிங்க. ஓகேங்களா? அடுத்தது 9. 9ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் பயன்படுத்தினாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, முன்கோபம் ஜாஸ்தியா வரும். கோபம் ரொம்ப அதிகமா வரும். இப்போ ஒருத்தர்கிட்ட அன்பா பேசினா அவர் அன்பா நடப்பாரு, கோபமா பேசணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோமோ அதை திருப்பி அவங்களும் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா பெண்கள் வந்து ரிப்பீட்டடா 9 வருது அப்படின்னா கணவர்னால பிரச்சனை வரும். ஆண்களா இருந்தா கடன் ஏற்படும். ஓகேங்களா? எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், நிர்கதியா நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவங்களுக்கு வந்து தீக்காயம், வெட்டுக்காயம், ஓகேங்களா, கொப்பளம் வர்றது, அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது எலும்புடைகிறது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படின்னா
நான் நிறைய பதிவுகளை நான் போட்டிருக்கேன், எண்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இந்த ஃபேன்சி நம்பரை பற்றி பேசுனதே இல்லை. சரி, இந்த பதிவில் வந்து நிறைய பேர் என்னன்னா, நான் ஃபேன்சி நம்பரை எடுக்கணும், எனக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ எப்படின்னா பாஸ்வேர்டாகவோ இல்லை ஃபோன் நம்பராகவோ இல்லை வண்டி நம்பராகவோ பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கவனித்து நீங்கள் ஒரு மாற்றம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு ஆதரவு கொடுக்கும் நல் உள்ளங்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், சகல சம்பத்தும், தொழிலில் வெற்றியும், அதாவது சுபிட்சமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்க. ஐயா நன்மணி ஐயா வாங்க. கேபி ஆறுமு ஐயா வாங்க.